கரூரில் வருகிற 27ஆம் தேதி சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவிருந்த பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அதே நாளில் தவேக தலைவர் விஜயின் சுற்றுப்பயணத்திற்கும் அனுமதி கோரப்பட்டதை அறிந்து தனது பயண தேதியை மாற்றிக் கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணம் என்று மேற்கொண்டு வருகிறார். ஒவ்வொரு பகுதிகளிலுமே அவர் சென்று அங்கு நடைபயணத்தை மேற்கொண்டு அதன் பிறகாக பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் வருகின்ற சனிக்கிழமை 27ஆம் தேதி கரூரில் உரிமை மீட்பு நடைபயணம் மேற்கொள்வதற்காக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸுக்கு காவல்துறை சார்பில் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு முன்பாகவே பாமக சார்பில் இதற்கான நடைபயணத்திற்கான அனுமதி கேட்கப்பட்டு அதற்கான அனுமதியும் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். இந்நிலையில் கடந்த வாரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் கரூரில் அவருடைய பிரச்சார பயணத்தை மேற்கொள்வதற்கான அனுமதி கோரப்பட்டிருக்கிறது. அந்நிலையில் காவல்துறை தரப்பில் அதே தேதி, அதாவது கரூரில் பிரச்சாரம் செய்வதற்காக விஜய் தரப்பில் கேட்கப்பட்ட அதே தேதியில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நடைபயணம் மேற்கொள்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது என சொல்லும் நிலையில் கரூரில் 27ஆம் தேதி சனிக்கிழமை தமிழக வெற்றிக் கழகத்தினர் பிரச்சாரம் செய்வதற்கான அந்த அனுமதி கொடுப்பதில் சிக்கல் நீடித்தது. இந்நிலையில் பாமகவினுடைய தலைமையிலும் தவேகவினுடைய தலைமையிலும் ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் 27ஆம் தேதி கரூரில் திட்டமிட்டிருந்த அனுமதி பெற்றிருந்த அன்புமணி ராமதாஸ் நடைபயணம் என்பது 28ஆம் தேதி மாற்றப்பட்டிருக்கிறது. 27ஆம் தேதி என்று அன்புமணி ராமதாஸ் அவர்கள் திண்டுக்கல்லில் அவருடைய நடைபயணத்தை மேற்கொள்வார் என சொல்லப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் வருகின்ற 27ஆம் தேதி கரூரில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் அவர்களுடைய பிரச்சார பயணத்தை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் காவல்துறை சார்பில் கொடுக்கப்பட்டிருப்பதாக தற்போது தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. பாமக